வழக்கறிஞர் நதியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். தற்போது இந்த பொள்ளாச்சி வழக்கில் 9 பேருமே குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக நெடிய நாளுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்க. அதாவது இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பெண்களுக்கு இதை கேட்கும் போதே தமிழகமே ஒரு உலுக்கிய ஒரு பிரச்சனையாக தான் இது கருதப்பட்டது. இந்த தீர்ப்பு 9 பேருமே இவங்களை கன்விக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது தான். இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் வராமல் இருக்க இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். மேடம், இப்போதைக்கு தீர்ப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தண்டனை விவரங்கள் என்னவா இருக்கும் மேடம்? அதாவது இது ரேப் கேஸ், அதுக்கப்புறம் ஐடி ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு செக்ஷன்கள்ல இருக்கு. இதுக்கான தண்டனைகள் 20 வருட தண்டனையாகவும் இருக்கலாம், ஆயுள் தண்டனையாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை அன்டில் பிரெத்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் வழங்கப்படலாம். மேடம், தற்போது 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்றாங்க. இவங்க மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? மேல்முறையீடு செய்யலாம். அதாவது குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்யலாம். தங்களுடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா அந்த தண்டனையிலிருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்காக அவங்க மேல்முறையீடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப இதுல நிறைய செக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த செக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் இருக்கும். இதுல ஒரு சில செக்ஷன் அக்யூட்டல் சொல்லுவாங்க. அந்த செக்ஷனுக்கு மட்டும் விடுதலை பண்ணிட்டு ஒரு சில செக்ஷனுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. அப்போ அரசு தரப்புல சப்போஸ் ஒரு சில செக்ஷன்ல விடுதலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு தரப்புலயும் அந்த செக்ஷனுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலயும் மேல்முறையீடு பண்ணலாம். குற்றவாளிகள் அவங்களுடைய தரப்பிலும் மேல்முறையீடு செய்யலாம். மேடம், குற்றவாளிகள் தரப்புலயும் மேல்முறையீடு செய்யப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. ஆனா இவங்க தரப்புல ஆடியோ சாட்சி ஒரு வலுவா இருக்கிறதா பார்க்க முடியுது. மேல்முறையீடுல என்ன மாதிரியான சாட்சியங்கள் எல்லாம் வைப்பாங்க மேடம்? அதாவது மேல்முறையீடுல புதுசா ஏதாவது ஒரு சாட்சிகளை வைக்க முடியாது. இது வரைக்கும் அதாவது கிராஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டிம் விசாரிக்கிறதோ இல்ல என்னென்ன சாட்சிகள் என்னென்ன ரெக்கார்டா இருக்கோ இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்ட பிறகு அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அதுல ஏதாவது இவங்களை விடுதலை செய்யறதுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு, கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வச்சு மேல்முறையீடுல ஆர்கியூ பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸோ இல்ல கிரவுண்ட்ஸோ இருந்தால் அவங்க விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இந்த மேல்முறையீடு பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் மேடம்? இத ஒரு கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும் மேடம்? அதாவது ஒரு தீர்ப்பு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சுனாலே உடனே நம்ம மேல்முறையீடு செய்திடலாம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க நன்றி மேடம்.